நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் கால்வாயிலிருந்து பிரிந்து திக்கனங்கோடு செம்பொன் விளை பாம்பூரி வாய்க்கால் செல்லும் கிளை கால்வாய் கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணி துவங்கியிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த கால்வாய் மூலம் எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள், எந்தெந்த பகுதி மக்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்கிறது, சொல்லுங்க. மோகன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு இயற்கை வளம் ஒரு மிஞ்சிய ஒரு மாவட்டம். அப்பேற்பட்ட மாவட்டத்தில் நீர்நிலைகள் என்பது அதிகமாக இந்த பகுதிகளில் காண முடிகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த நீர்நிலைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குமாரின் தொலைபேசி இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நமது நியூஸ்7 தமிழ் செய்திக்கு முன்பு இந்த கால்வாயின் நிலை, குப்பைகள் சூழ்ந்து எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதே போல தற்பொழுது தூர்வாரும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த இரு காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நியூஸ்7 தமிழ் செய்தியின் எதிரொலியாக கால்வாய்களை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், நீங்க விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்கலாம். மோகன், கன்னியாகுமரி மாவட்டம் என்பது ஒரு இயற்கை வனப்பு மிகுந்த ஒரு மாவட்டம். இங்கு ஏராளமான நீர்நிலைகள், குறிப்பாக பிரதான கால்வாய்கள் வரை இங்க இருக்கின்றன. இந்த கிளை கால்வாய்களின் சரிதான் அதே போன்று பிரதான கால்வாய்களிலும் கடந்த 2-3 வருடங்களாக சரியாக தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கின்றனர். அந்த வகையில் பத்மநாபபுரம் பிரதான கால்வாயிலிருந்து திக்கனங்கோடு, செம்பொன் விளை, அதே போன்று பாம்பூரி வாய்க்கால் சென்று சேரும் அந்த திக்கனங்கோடு கிளை கால்வாயை கடந்த 3 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூர்வாரப்படாமல் காட்சி அடைந்தனர். அது மட்டுமின்றி திக்கனங்கோடு பகுதியில் அங்கு மண் சரிவும், அதே போன்று அங்கு வெளியிலிருந்து கழிவுகள் அதிகம் கொட்டப்பட்ட நிலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தாண்டி அந்த குறிப்பாக பத்மநாபபுரம் கால்வாயிலிருந்து திக்கனங்கோடு வழியாக பாம்பூரி வாய்க்கால் சென்று சேரும் அந்த கிளை கால்வாய் என்பது தண்ணீர் முழுவதுமாக சென்று சேராமலே இருந்தன. இதனைத் தொடர்ந்துதான் சென்று சேராமல் இருப்பதன் விளைவாக சுற்றுவட்டார பகுதிகள் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலம் என்பது தண்ணீர் செல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதை தொடர்பாக நியூஸ்7 தமிழ் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றோம். அது மட்டுமின்றி தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தொடர்ச்சியாக உடனே இந்த செய்தியை பார்வையிட்டு அவர் அவசரமாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் கூட்டி ஒரு அவசர ஆலோசனை கூட்டமும் போட்டிருந்தார். அது மட்டுமின்றி குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், அதே போன்று கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் இணைந்து நேரடியாக சென்னைக்கு சென்று அங்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து உடனே இந்த கிளை கால்வாயை தூர்வார வேண்டும், அதே போன்று தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த கால்வாயை தூர்வாரும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த சரியாக தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கின்றனர். தூர்வாரிவிட்டு அந்த மண்ணை அப்படியே அந்த கால்வாயில் போட்டு செல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைக்கின்றனர். தொடர்ச்சியாக வரும் காலங்களில் நீர் வரும் பொழுது மீண்டும் இதே போன்று வேகமாக அந்த இடத்தில் மண் சரிவு, குறிப்பாக அந்த மண் அங்கே நிகழ்த்தி செல்வதால் தண்ணீர் செல்வதில் சிரமம் ஏற்படும் எனவும், மீண்டும் தண்ணீர் திறந்தால் கடையரம்பு பகுதிக்கு நீர் செல்லாத குற்றச்சாட்டையும் தற்பொழுது விவசாயிகள் முன்வைக்க இருக்கின்றனர். தொடர்ச்சியாக தூர் வாரியம் தற்பொழுது விவசாயிகளுக்கு ஒரு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு தூர்வாரும் பணியாக தான் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும், அந்த பகுதியில் இருக்கும் விவசாயிகள் மீண்டும் நாம் நியூஸ்7 வாயிலாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதே போன்று தமிழக அரசுக்கும் தற்பொழுது கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நியூஸ்7 செய்தி எதிரொலியை தொடர்ந்து தற்பொழுது எம்எல்ஏக்களும் சரிதான், அதே போன்று அரசும் துரிதமான நடவடிக்கை எடுத்து தற்பொழுது இந்த தூர்வாரும் பணி என்பது துவங்கியிருப்பது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றாலும் நல்ல முறையில் மீண்டும் பராமரிக்க வேண்டும், அதே போன்று சரியாக தூர்வாரும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும்
விவசாயிகள் நாம் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக முன்வைக்கின்றனர் மோகன். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்து இந்த செய்தியை முன்னெடுத்ததற்காக உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம்.